சார் ஒரு நாள் போய் மீட்டிங்கில் நின்றுட்டா கவர்னர் தொடரனா தான் திமுக ஜெயிக்கிறதுக்கான எளிய வழியும்பார். அடுத்த நாள் சட்டமன்றத்தில் போய் வந்து கவர்னரை மாற்றணும்னு தீர்மானம் போடுவார். நம்ம கவர்னர் எங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டேன்னு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ். அவருக்கு நிலையான ஒரு கவர்னரை பற்றிய நிலையான நிலைப்பாடே இல்லை. இப்போ முன்னாடி குடியரசு தினத்துக்கு சுதந்திர தினத்துக்கு வந்து டீ பார்ட்டிக்கு கவர்னர் அழைச்சப்ப நாங்கள் போக மாட்டேன்னு சொன்னாங்க. ஸ்டாலினே போக மாட்டேன்னு சொன்னார். திரும்ப போய் உட்காந்துக்கிட்டாரு. கூட்டணி கட்சிகள்லாம் எய்த்துட்டு போக மறந்துட்டாங்க. இவர் மட்டும் போய் அமைச்சரவை சாகக்களோட கலந்துக்கிட்டாரு. இவரெல்லாம் என்ன சார் டுபாக்கு ஒரு அரசியல்வாதி ஸ்டாலின். இவர் சார் பகல் கனவு காண்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு. ஸ்டாலின் பகல் கனவு காண்றாரு, கண்டுட்டு போட்டோம். மக்கள் வந்து அதிருப்தியில் இருக்கிறாங்க. யாரும் எந்த பெரிய ஃபோர்ஸும் ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டி போடலை. இருந்தாலும் ஓட்டுக்கு 2000 ரூபா பணம் கொடுத்துருக்குறாங்க. அதிமுக ஓட்டர்ஸும் ஓட்டு போட ஓட்டுச்சாவடிக்கு வராதவங்க ஓட்டெல்லாம் திமுக காரங்க வாக்குச்சாவடியில் வாக்குச்சாவடி முகவர்களாக அதிகாரிகளை வந்தவர்களை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு ஓட்டை போட்டுட்டாங்க. அவங்கெல்லாம் ஓட்டு போடலன்னு எடப்பாடி நேற்று ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. சீமான் 24-15% ஓட்டு வாங்குறாரு. இந்த ஒரு சீமான் என்கின்ற ஒரு வளரக்கூடிய ஒரு கட்சி ஒரு 8% தான் வாக்கு வாங்கியிருந்தாங்க பாராளுமன்ற தேர்தலில். அந்த கட்சி தான் எதிர்த்து போட்டிடுது. நிச்சய வெற்றின்னு தெரியும். எதுக்கு பணம் கொடுக்கணுச்சு? அப்போ பயம் இருக்குல்ல. யாருமே ஃபோர்ஸ் இல்லை. இப்போ எய்த்து துணிச்சாலும் இன்னும் ஜெயிக்க வேண்டியதானே. இது ஒரு வெற்றியா? இந்த வெற்றியை கொண்டாடி நேற்று வெடிலாம் வெடிக்கிறாங்க.